ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேரும் நண்பர்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள். எங்களோட சேனலில் வழங்கக்கூடியது முற்றிலுமான இலவச வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் திவ்யா, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் ஜாதி தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 8ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க சொந்தமாக கொஞ்சம் நிலம் வச்சுருக்காங்க. ஸோ அதில் கோழி பண்ணை வச்சு ரன் பண்ணிட்டு வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தான். வரக்கூடியவருக்கு முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம், 2ஆம் வரனாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க நாமக்கல்ல வசிக்கிறாங்க. இவங்களுக்கு ஏற்கனவே இவங்க சொந்த தாய்மாமாவையே தாங்க இவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. பட் அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சு வந்துட்டாங்க. ஏன்னா அவருக்கு ரொம்ப ஏஜ் வித்தியாசம் இருந்ததுனால இவங்களுக்கும் அவங்களுக்கும் செட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. பட் இவங்க கரெக்டாக தான் இருந்திருக்காங்க. பட் அவர் சந்தேகப்பட்டு இவங்கள பிரச்சனை பண்ணிகிட்டே இருந்திருக்கிறாரு. அதனால் இவங்க கொஞ்சம் வருஷம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. குழந்தைங்களாம் எதுவும் இல்லாதனால இவங்க இப்போ ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாருன்னு அவர் டிவோர்ஸும் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ முறைப்படி பேப்பர்ஸும் கையில் வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க அப்பா வீட்டுக்கே போய் அவங்கள கொஞ்சம் நிலம் விட சொல்லி சொந்தமாக கோழிப்பண்ணை வச்சு ரன் பண்ணிட்டு வராங்க. நல்ல ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. அதனால் இப்போ மறுமணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய அம்மா ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருக்கிறதுனால இவங்களுக்கு இப்போ உடனடியாக மறுமணம் பண்ணி வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால் ஜாதி வசதியெல்லாம் பெருசாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நல்ல ஒரு குடும்பத்தை எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத மணமகனாக இருந்தால் மட்டும் போதும். திருமணமாகி குழந்தை இருந்தாலும் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா சாவித்ரி, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி விருச்சக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா ஜாதி தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வேறு மதமாக இருந்தால் கூட ஓகேன்னு தான் சொல்லியிருக்காங்க. படிப்பு 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க துணி கடைக்கு வேலைக்கு போயிட்டுருக்காங்க. இவங்களோட திருமண நிலையில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கு முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம், 2ஆம் வரனாக இருந்தாலும் சம்மதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த வயதாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க திருப்பூரில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு, அதுவும் இல்லாமல் ஒரு 2-3 இடத்துல பிளாட் வாங்கி போட்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு அப்பா அம்மானு யாரும் இல்லைங்க, உடன் பிறந்தவங்க யாரும் இல்லைங்க. ஸோ இவங்களுக்கு திருமணம் பண்ணி ஒரு வருடத்துலேயே இவங்களுக்கும் இவங்களுடைய கணவருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சு ரொம்ப வருடமே ஆகுதுங்க. விவாகரத்தும் வாங்கிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ யாருமே இல்லாமல் தனிமையில் தான் இவங்க வசிக்கிறதுனால தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு காலம் ஃபுல்லாக அன்பாக பார்த்துக்கிற மணமகனாக வேணும், எனக்கு வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேலும் இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு நீங்கள் எந்த வித கட்டணமும் செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமேங்க. மேலும் இது போன்ற இலவச வரன்களை உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பதிவுகள் போட்டோன்னே உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.